ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். ப்ரொடியூசர் கோதண்டன் சார், டைரக்டர் குரு சார், உதய சார், திருமலை சார் மற்றும் சோனியா அகர்வால் மேம். எனக்கு குரு சாரை பல வருடங்களாக தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷம் முன்னாடியே எனக்கு ஒரு கதை ஒன்று சொன்னார். ரொம்ப நல்ல இயக்குனர், நல்ல ரைட்டர், நல்ல கிரியேட்டர். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா சொல்லுவார் கதையை. சார் சொன்ன மாதிரி அவர் இங்கே ஏன் இவ்வளோ நர்வஸாக நடிச்சாருன்ற எனக்கும் தெரியல. நான் ரொம்ப நல்லா பேசுவார், ஃபோன்லலாம் பயங்கரமாக பேசுவார். நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு கதை ஒன்று சொன்னார் என்கிட்ட. அது அமைதியாக உட்கார. அதாவது பஞ்சதந்திரத்தில் அந்த ஸ்ரீமான் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுவார், ஒரு வண்டி இடிப்பார், இடிச்சு இப்படி போய் நிற்பார். நான் இடிக்கவே இல்லை, அது மாதிரி தான் அவர். பட் நல்ல அவர் சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு இயக்குனர், நல்ல ஒரு நடிகர், ஒரு விஷயத்த எடுத்து சொல்றதும் ஸ்கல்ப் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு இயக்குனர். இப்போ யாரும் கம்பேர் பண்ணல உண்மையால. இப்போ இருக்கிற லீடிங் ஒரு சில இயக்குனர்கள் இருக்காங்க, மாரி செல்வராஜ் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், இது மாதிரி நிறைய ஒரு டைரக்டரோட இடத்துல கூடிய சீக்கிரம் விரைவில் அந்த இடத்த பிடிக்கக்கூடிய அனைத்து தகுதியும் இருக்கிற நல்ல ஒரு இயக்குனர் தான் குரு சார். கண்டிப்பா சில பேர் கதை ரொம்ப நல்லா அழகா சொல்லுவாங்க, சில பேருக்கு எடுக்க வராது, சில பேருக்கு எடுக்க தெரியும், அது சொல்ல தெரியாது. சில பேர் இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும். இவர் அனைத்தும் எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு இயக்குனர். சில சினிமாவில் லக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கண்டிப்பா நம்ம என்ன உழைச்சாலும் அது கண்டிப்பா நேரங்காலம் கொண்டு போய் தள்ளுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அதுக்கான நேரம் கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கு நம்புறேன் சார். கண்டிப்பா ஏன்னா சில படத்தோட டைட்டில் எல்லாத்துக்கும் அமையாது. பருத்தின் டைட்டில், அதில் அந்த அந்த லீட் ரோல் யாரை வச்சு உமன் சென்ட்ரிக்காக பண்ணுறோம், அந்த போஸ்டர் அடிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கும் சோனியா மேம் பார்த்தாலும் எனக்கு நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன், அதே மாதிரி தான் இருக்காங்க, கொஞ்சம் மெச்சோர்டாக. அந்த 7Gயோட அந்த பாட்டு தான் கண்ணில் இன்னும் நிற்குது. அது ஆக்சுவலாக அது அழிக்க முடியாத ஒரு விஷயம். உண்மையாலே இந்த படம் வந்து இதில் சார்ந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் அமையணும். ப்ரொடியூசருக்கு போட்ட காசு கண்டிப்பாக வரும். சின்ன படம் பெரிய படம் கண்டிப்பாக கிடையாது. அதை கொண்டு போய் சேர்க்குற ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நீங்கள் இல்லாமல் யாருமே சத்தியமாக கிடையாது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வாய்ப்பளித்த நன்றி. அன்பேஷும். தேங்க்யூ. தேங்க்யூ பிரஜன். எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஆமா, பிக் பாஸ் ஸ்கிரிப்டா இல்லையா? ஆனா அதுக்கான மேடை இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பேசுவோம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். வெற்றி இலக்குகளை அடைய